எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எங்கள் குழம்பு தூளை யூஸ் பண்ணி எப்படி புளிக்குழம்பு செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம், வெண்டைக்காய் போட்டு நான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கினது கொஞ்சம் முழுசாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் இது 3 போட்டு வணக்கிக்கிங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது 3 போட்டு வணக்கி நம்ம புளிக்குழம்புக்கு அரைச்சி சாந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு மூடி வச்சுருங்க. நல்லா வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா காய் நல்லா வணங்கி இருக்கும். எப்பவுமே வெண்டைக்காய் நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வணங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச சாந்து, வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச சாந்து, கொஞ்சம் புளி, ஒரு கை தேங்காய் போட்டு தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது 3ஐயும் இப்போ நல்லா ஊற்றிக்கோங்க. புளி கம்மியாக தான் ஊற்றுறேன். ஏன்னா தக்காளி பழம் சாந்தில் அரைச்சிருக்கனால புளி கணக்காக ஊற்றினா போதும். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தூளில் நான் இதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் பக்கம் போடுறேன். பாருங்கள், கலரே நல்லா இருக்குது. இதில் நல்ல காரம் எல்லாமே இருக்குது. அதனால் நான் தனியாக எதுவும் தூள் போடல, வெறும் குழம்பு தூள் மட்டும்தான் போடுறேன். 2 ஸ்பூன் பக்கம் போட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் பாருங்கள், நல்லா அதே கலர் கலக்க கலர் மாறி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோலி வச்சுக்கோங்க. புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். எவ்வளோ ஈஸியாக புளிக்குழம்பு வச்சுட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.